வணக்கம். முதன்மை செய்திகள் 30 பல்வேறு முக்கிய செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். மியான்மரில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வேலையில்லா திண்டாட்டத்தால் இளைஞர்கள் இப்படி வெளிநாடுகளில் சிக்கிக் கொள்வதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழர்களை மீட்டுக் கொண்டுவர உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காய்ச்சல் காரணமாக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கக்கூடிய சூழ்நிலை தற்போதைக்கு இல்லை என்றும், தொடர்ச்சியாக பள்ளிக்கு விடுமுறை அளித்தால் குழந்தைகளின் படிப்பு பாதிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். பருவ காலங்களில் ஏற்படும் காய்ச்சல் என்பதால் மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று கூறிய அமைச்சர், தடுப்பூசி முகாம் அடுத்த மாதம் முதல் வாரந்தோறும் புதன்கிழமை நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தியை காங்கிரஸ் கட்சி தலைவராக்க வேண்டும் என்று கூறி ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் கமிட்டிகள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளன. காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் அதில் ராகுல் காந்தி போட்டியிட விரும்பவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ராகுல் காந்தியை தலைவராக்கப் போவதாக கூறி சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் கமிட்டியும் இதேபோன்றதொரு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. பீகாரில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்ததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கி சூறையாடினர். கத்திஹார் அருகே பிரமோத்குமார் சிங் என்பவர் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்ததாக கூறி அவரை பிரான்பூர் காவல் நிலையத்திற்கு காவலர்கள் விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். இந்நிலையில் விசாரணையின் போது பிரமோத்குமார் உயிரிழந்ததாக தெரியவந்ததை அடுத்து ஆத்திரமடைந்த அவரது உறவினர்களும் கிராம மக்களும் ஆயுதங்களுடன் காவல் நிலையத்திற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தினர். காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை அடித்து நொறுக்கினர். மேலும் பணியில் இருந்த காவலர்களையும் சரமாரியாக தாக்கினர். இதனால் அங்கு அசாதாரணமான சூழல் நிலவியது. பின்னர் கூடுதல் காவலர்கள் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஆற்றை கடக்க முயன்ற நபரை வெள்ளநீர் அடித்துச் சென்றது. ஃபதேபூர் என்ற பகுதியில் பொழிந்த தொடர் மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றபோது இளைஞர் ஒருவர் தரைப்பாலம் வழியே ஆற்றை கடக்க முற்பட்டார். ஆனால் வேகமாக பாய்ந்த வெள்ளம் அந்த இளைஞரை அடித்துச் சென்றது. இந்த காட்சிகளை வனத்துறை அதிகாரி ஒருவர் வெளியிட்டுள்ளார். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நபர் காப்பாற்றப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரையில் மென்பொறியாளர் வீட்டில் புகுந்து 95 சவரன் நகையை கொள்ளையடித்த வடமாநில கொள்ளையர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுரை மேலூரைச் சேர்ந்த பிரபுசங்கர் என்பவர் குடும்பத்துடன் பெங்களூருவில் தங்கி பணிபுரிந்து வருகிறார். வீட்டில் ஆள் இல்லாத நிலையில் இரவில் 6 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் புகுந்தது. 95 சவரன் நகை, 45 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 1,10,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றனர். கொள்ளை கும்பல் வீட்டிற்கு சென்றதும் பின்னர் பைகளில் நகை மற்றும் பணத்துடன் தப்பிச் செல்வதும் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. வடமாநில கொள்ளையர்கள் திருட்டில் ஈடுபட்டதாகவும், இதே கும்பல் பல இடங்களில் இதுபோன்று கைவரிசை. திமுக மாவட்ட செயலாளர் தேர்தலுக்கான மனு தாக்கல் வரும் 22ஆம் தேதி முதல் மாவட்ட வாரியாக தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவில் புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டங்களில் மாவட்ட அவைத்தலைவர், மாவட்ட செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் பதவிகளுக்கு இத்தேர்தல் நடைபெற உள்ளது. போட்டியிடுவோர் உரிய படிவங்களில் முறைப்படி பூர்த்தி செய்தும் 25,000 ரூபாயை கட்டணமாக செலுத்தியும் வரும் 22ஆம் தேதி முதல் தலைமைக் கழகத்தில் ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டும் என செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசு வீராங்கனை லிண்டா சாம்பியன் பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் போலந்தின் மேக்டாலினட்டுடன் லிண்டா பலப்பரீட்சை நடத்தினார். இந்த போட்டியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்த்து ரசித்தார். விறுவிறுப்பு நிறைந்த போட்டியில் 4-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் லிண்டா வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதேபோல் இரட்டையர் பிரிவில் கனடாவின் கேப்ரியா டப்ரோவ்ஸ்கி பிரேசிலின் லூயிசா ஸ்டெஃபானி இணை வாகை சூடியது. இந்த இணை இறுதி ஆட்டத்தில் அனா லிங்கோவா நடிலா ஜலாமிட்ஸ் இணையை நேர் செட்களில் தோற்கடித்தது. கேரளாவில் மகனின் உண்டியலில் காசு எடுத்து லாட்டரி வாங்கிய ஆட்டோ ஓட்டுநருக்கு 25 கோடி ரூபாய் பரிசு கிடைத்துள்ளது. திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அனூப் ஓணம் பண்டிகையொட்டி கேரள அரசின் பம்பர் லாட்டரியில் 500 ரூபாய் கொடுத்து சீட்டு ஒன்றை வாங்கியுள்ளார். கையில் 450 ரூபாய் மட்டுமே இருந்த நிலையில் மீதி பணத்தை மகனின் உண்டியலில் இருந்து எடுத்துள்ளார். கடன் சுமை காரணமாக மலேசியாவுக்கு சமையல் வேலைக்கு செல்ல தயாராக இருந்த அனூப் வங்கியில் 3 லட்சம் ரூபாய் கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். தற்போது அவரின் வாழ்க்கை ஒரே நாளில் ஓஹோவென மாறியுள்ளது. ஆம், பம்பர் லாட்டரியில் 25 கோடி ரூபாய் பரிசு அனூப்பிற்கு கிடைத்துள்ளது. தாய்மொழி கல்வியை ஊக்குவித்து அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதே தேசிய கல்விக் கொள்கையின் நோக்கம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லை அடுத்துள்ள காந்தி கிராம பல்கலைக்கழக விழாவில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மீது பிரதமர் அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். கிராமப்புற வளர்ச்சிக்கு காந்தி கிராம பல்கலைக்கழகம் முக்கிய பங்காற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். புதிய கல்விக் கொள்கையால் தாய்மொழி கல்வி வளர்ச்சியடையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சண்டிகர் பல்கலைக்கழக விடுதியில் பெண்கள் குளிக்கும்போது ஒரு மாணவி வீடியோ எடுத்ததாக வெளியான தகவல் வெறும் வதந்தி என்று பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சனிக்கிழமை நள்ளிரவு சண்டிகர் பல்கலைக்கழக விடுதியில் தங்கியுள்ள மாணவிகள் அனைவரும் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் குற்றச்சாட்டுக்கு உள்ளான குறிப்பிட்ட மாணவியை கைது செய்தனர். குற்றம் சாட்டப்பட்ட பெண் தனது வீடியோவை தன்னுடைய ஆண் நண்பருக்கு பகிர்ந்ததாகவும் மற்ற மாணவிகள் குளிக்கும்போது வீடியோ எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒடிஷா மாநிலம் பூரியில் இந்திய விமானப்படையினர் வானில் சாகசங்கள் நிகழ்த்தினர். விமானப்படையில் சாகசம் புரிவதற்கென்றே உள்ள சூரிய கிரண் என்ற குழுவினர் விமானங்களை வானில் பல்வேறு வடிவங்களில் இயக்கியும் உருண்டவாறே இயக்கியும் பார்வையாளர்களை மெய்ச்சிலிர்க்க செய்தனர். இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் குழு நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. திரைப்படம் வெளியான 3 நாட்களுக்கு பிறகே விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டும் என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் சங்கத் தலைவர் என் ராமசாமி தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் 2009 முதல் 2014 ஆண்டு வரையிலான திரைப்பட விருதுகளை வழங்கியதற்காக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் நிலுவையில் உள்ள ஆண்டிற்கான திரைப்பட விருதுகளையும் விரைவில் வழங்க வலியுறுத்தப்பட்டது. அரசு மானியம் கேட்டு விண்ணப்பித்த சிறு முதலீட்டு திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு மானியத் தொகையை 15 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இங்கிலாந்து மகாராணி எலிசபெத்தின் உடல் இன்று அடக்கம் செய்யப்படுகிறது. அவரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க உலகத் தலைவர்கள் இங்கிலாந்தில் முகாமிட்டுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி ராணி 2ஆம் எலிசபெத் உயிரிழந்த நிலையில் அவரது உடல் லண்டன் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள வெஸ்ட் மினிஸ்டர் அரங்கில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ராணி எலிசபெத்தின் இறுதி ஊர்வலத்தின் முடிவில் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. அப்போது ஒலி இடையூறுகளை தவிர்க்க பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் இங்கிலாந்து முழுவதும் 125 திரையரங்குகளில் இறுதி நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
தெலங்கானா மற்றும் ஆந்திராவில் 40 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பின் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பயங்கரவாத செயலுக்கு பயிற்சி முகாம் அளித்தல், மத ரீதியில் இருதரப்பினரிடையே மோதலை உருவாக்க முயற்சிப்பதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் இந்த சோதனை நடைபெற்றது. தெலங்கானாவில் 38 இடங்களிலும் ஆந்திராவில் 2 இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனை தொடர்பாக 4 பேரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். மகாராஷ்டிராவில் தென்னை மரத்தின் மீது 2 சிறுத்தைகள் சண்டையிட்டுக் கொள்ளும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. நாசிக் அருகே ஷாங்வி என்ற இடத்தில் படமாக்கப்பட்ட அந்த வீடியோவில் சிறுத்தை ஒன்று தென்னை மரத்தில் ஏறியும் இறங்கியும் விளையாடுகிறது. செங்குத்தான தென்னை மரத்தில் மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் அந்த சிறுத்தை ஏறி இறங்குகிறது. பின்னர் கீழே இறங்கும்போது அந்த சிறுத்தையை மற்றொரு சிறுத்தை துரத்துகிறது. 2 சிறுத்தைகளும் அதிவேகமாக அதே தென்னை மரத்தில் ஏறுவதோடு மரத்திலேயே சண்டையிட்டுக் கொள்கின்றன. वरूनच पडायला बसले आता सावधान पडायला या करून शूटिंग इथं म्हणलं ना दोन्ही तुला म्हणलं ना दोन्ही ते पाहता पाय इकडे पप्पू 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 दोन्ही वरूनच पडायला बसले आता सावधान पडायला ஜம்மு காஷ்மீரில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சினிமா திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் 1990களில் சாதகமற்ற சூழல் காரணமாக அங்கு திரையரங்குகள் மூடப்பட்டன. அதன்பின் தற்போது மீண்டும் திரைப்பட திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ளன. புல்வாமா, ஷோபியான் ஆகிய மாவட்டங்களில் பல்நோக்கு திரையரங்குகளை துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா திறந்து வைத்தார். இது வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் சின்ஹா கூறியுள்ளார். மருத்துவ கட்டமைப்பு, தரமான கல்வி போன்றவற்றை கொடுத்து இளைஞர்களை மேம்படுத்த முக்கியத்துவம் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புரட்டாசி மாதம் தொடங்கியிருப்பதால் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. வைகுண்டம் காத்திருப்பு மண்டபத்தில் உள்ள 64 அறைகளும் நிரம்பியதால் பக்தர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருந்தனர். இதனால் 20 மணி நேர காத்திருப்புக்கு பிறகே தரிசனம் செய்ய முடிந்ததாக பக்தர்கள் தெரிவித்தனர். சிறப்பு தரிசனத்திற்கும் சுமார் 4 மணி நேரம் காத்திருக்கும் நிலையே ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பள்ளி இறந்து கிடந்த குடிநீரை குடித்த சிறார்கள் 10 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பூசிமலை குப்பத்தைச் சேர்ந்த சிறார்கள் தெருவோரம் வைக்கப்பட்டுள்ள சின்டெக்ஸ் தொட்டியில் தண்ணீர் குடித்துள்ளனர். பிறகு அந்த தொட்டியை பார்த்தபோது அதில் பள்ளி இறந்து கிடந்ததை பார்த்திருக்கிறார்கள். இதுகுறித்து பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆரணி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சிறார்களை பரிசோதித்த மருத்துவர்கள் முதல் உதவியும் சிகிச்சையும் அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செயல்படும் யூனிவர் காயின் என்ற நிறுவனம் முதலீட்டாளர்களின் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஓசூரில் தொடங்கப்பட்ட யூனிவர் காயின் என்ற டிஜிட்டல் காயின் நிறுவனம் 7,70,000 ரூபாய் வைப்புத் தொகை செலுத்தும் முதலீட்டாளர்களுக்கு வாரம் 93,000 ரூபாய் வட்டியாக வழங்கப்படும் என கவர்ச்சிகரமாக விளம்பரம் செய்தது. இதை நம்பி ஏராளமானோர் முதலீடு செய்தனர். ஆரம்பத்தில் சில வாரங்களுக்கு மட்டும் முகவர்கள் முதலீட்டாளர்களுக்கு பணம் வழங்கப்பட்ட நிலையில் நிறுவனம் வளர்ச்சி அடைந்த பின் படிப்படியாக பணம் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த முகவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் அந்நிறுவனத்திற்கு சொந்தமான 8 இடங்களில் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை அருகே செம்பரம்பாக்கம் ஏரியில் செல்ஃபி எடுக்கும் ஆர்வத்தில் நீரில் விழுந்த பள்ளி மாணவர் உள்ளிட்ட 2 பேர் உயிரிழந்தனர். குன்றத்தூர் அருகே தரப்பாக்கத்தைச் சேர்ந்த கார் மெக்கானிக் விக்னேஷ், +2 மாணவர் ரிச்சர்ட் ஆகியோர் செம்பரம்பாக்கம் ஏரியை சுற்றி பார்க்க சென்றுள்ளனர். அங்கு மதகின் அருகே இறங்கி செல்ஃபி எடுக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக இருவரும் நீரில் தவறி விழுந்து உயிரிழந்தனர். இதேபோல் வேலூர் அருகே அப்துல்லாபுரம் ரிக்ஷா காலனியைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் குட்டையில் குளிக்கச் சென்றபோது நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். மத்திய அமெரிக்க நாடான ஹெய்தியில் குடிநீருக்காக மக்கள் பிளாஸ்டிக் வாளிகளுடன் பல கிலோமீட்டர் அலையும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஹெய்தியில் பல ஆண்டுகளாகவே வன்முறைகள் தொடரும் நிலையில் அமைதியின்மை தொடர்கதையாகியுள்ளது. எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து மக்கள் அரசிற்கு எதிராக போராட்டங்களும் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக நடந்த போராட்டங்கள், அதைத் தொடர்ந்து நடந்த வன்முறைகளில் நூற்றுக்கணக்கானோர் இறந்துள்ளனர். இந்நிலையில் குடிநீர் விநியோக பணிகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் குடிநீரை தேடி ஊர் ஊராக அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது.
ஃபியோனா என்ற புயல் தாக்க உள்ளதால் மக்கள் குடிநீரை சேமித்து வைக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். ஜப்பானின் தெற்கு பகுதியில் நன்மடால் என்ற புயல் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்தது. அந்நாட்டின் தெற்கு எல்லையான கியூஷு பகுதியில் உள்ள ககோஷிமா என்ற இடத்தில் கரையை கடந்த புயல் கிழக்கு பகுதியான ஹோன்ஷு தீவை நோக்கி பயணித்துள்ளது. புயல் கரையை கடந்த போது வீசிய பலத்த காற்றில் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. புயல் காரணமாக அப்பகுதியில் ரயில் மற்றும் விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. கரையை கடந்தபோது வலுவிழந்த புயல் வரலாறு காணாத மழையை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டு வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தாய்வானின் தெற்கு பகுதியில் 6.8 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் சில கட்டடங்கள் இடிந்ததில் சுமார் 10 பேர் காயமடைந்தனர். இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்புப் படையினர் மீட்டனர். நிலநடுக்கத்தின் போது ரயில் நிலையத்திலிருந்த ஒரு ரயில் ஆடியதையும் பார்க்க முடிந்தது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து தைவானுக்கும் ஜப்பானுக்கும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் சில மணி நேரங்களில் இந்த எச்சரிக்கைகள் திரும்பப் பெறப்பட்டன. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 60 வயது முதியவர் கயிறுகளின்றி 48 மாடி கட்டடத்தின் மீதேறி அசத்தியுள்ளார். சாகச விரும்பியான ராபர்ட் தனது 60வது பிறந்த நாளில் ஸ்பைடர்மேன் உடையணிந்து 187 அடி உயர கட்டடத்தில் ஏறியுள்ளார். அந்நாட்டில் ஓய்வு பெறும் வயது 60 உள்ள நிலையில் விளையாட்டிற்கும் சாகசம் புரிவதற்கும் வயது தடையில்லை என்பதை நிரூபிக்க இதனை செய்ததாக ராபர்ட் தெரிவித்துள்ளார். பூர்ஜ் கலீஃபா, ஈஃபில் டவர் உள்ளிட்ட உலகின் 150 உயரமான இடங்களில் கயிறுகள் இன்றி ஏறி ராபர்ட் சாதனை புரிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு இந்திய அணியின் புதிய சீருடையை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நாட்டில் அடுத்த மாதம் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தொடங்க உள்ளது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியை அண்மையில் பிசிசிஐ அறிவித்திருந்தது. அடுத்ததாக 20 ஓவர் கிரிக்கெட் அணிக்கான புதிய சீருடையை இந்திய வீரர்கள் அணிய உள்ளனர். அதேபோல் மகளிர் அணியினருக்கும் இதேபோன்ற சீருடை வழங்கப்பட்டுள்ளது. துலிப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வடக்கு மண்டலத்தை 645 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தெற்கு மண்டல அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. சேலத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த தெற்கு மண்டல அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 630 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. ரோஹன் குன்னுமால் 143 ரன்கள், கேப்டன் ஹனுமா விகாரி 134 ரன்கள், ரெக்கி பொய் 103 ரன்கள் எடுத்தனர். அடுத்து ஆடிய வடக்கு மண்டலம் 207 ரன்களுக்கு சுருண்டது. 645 ரன் வித்தியாசத்தில் வென்ற தெற்கு மண்டல அணி கோவையில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் மேற்கு மண்டல அணியை சந்திக்க உள்ளது.